சரத்குமார் என்ன செஞ்சிருக்காரு, தனக்கு தானே வேணா வச்ச மாதிரி ஸ்கூட்டி பைக் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு. யார்? சங்கீதாவு. பாவம் பாவம்ல ஒரு வெயிலில் நடந்து போது வருது. வைத்தீஸ்வரன் கோயில் காவலில் புகார் கொடுக்கல சூரியமூர்த்தின்னு சொல்லி அங்கே எஸ்ஐ ஒருத்தர் இருந்திருக்காரு. அப்போ இந்த எஸ்ஐ இந்த பைக்கை கண்டுபிடிக்க ஸ்கூட்டியை தேடக்குள்ள இந்த கூட்டியோட பழக்கமாயிட்டவர். ஒரு வீடியோ கால் பண்ணி இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்துக்கிட்டு ஒரு வீடியோ காலை பண்ணி அவன்கிட்ட பேசியிருக்காங்க. நீ இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாத, நான் இவரை தான் கட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி டாட்டா காமிச்சிருக்காங்க அவருக்கு. அப்புறம் கோயத்துலேருந்து பாடியெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இங்கே ஊருக்கு வருது, சொந்த ஊருக்கு. சொந்த ஊரில் வந்தோன்னே அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை அவங்க ஊர் மக்கள் சேர்ந்து சிறை பிடிச்சிட்டாங்க. நீங்கள் சங்கீதாவையும் சூரியமூர்த்தி கைது செஞ்சால் தான் நாங்கள் பாடியை வாங்குவோன்னு சொல்லி பயங்கரமாக பிணத்தை வாங்காமல் பயங்கர போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸ்கூட்டி பைக்கு வாங்க போகிறீங்க, அங்கே ஒருத்தர் உங்களை பிக்கப் பண்ணுறாருன்னா அவர் எத்தனை ஸ்கூட்டி பைக் இது மாதிரி பிக்கப் பண்ணியிருப்பார். எனக்கு கூட பொம்பளைங்க எதிரி கிடையாது, என்ன பெற்றவளே ஒரு தாய் தான். ஆனால் ஒரு தாய் ஒரு நாய் வேலையை பார்த்தா திட்டாமல் இருக்க முடியுமா? செட்டிலே ஆகாதுங்க மனித வாழ்க்கை. உண்மை சார், உண்மை. 100 கோடி கொடுத்தா இப்போ நான் செட்டில் ஆகிடுவேனா? உனக்காண்டி செஞ்சு கடைசியா நீ ஒண்ணுமே இல்லைன்னா எப்படி இருக்கும்? அந்த ஆடியோல கூட அதான் சொல்லியிருந்தாரு, எனக்கே வீடியோ கால் பண்ணி இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு காட்டுறா. எவ்வளவு வேதனையா இருந்துரும். நானும் இளைஞர்கள் சொல்றேன், எவ்வளவு நம்பி பணத்தை எல்லாம் எதுக்கு அனுப்புறீங்க? முதல்ல நான் கேட்கறேன், உனக்கு அறிவே கிடையாது. இல்லீகல் அஃபேர்ஸ் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல விஷயத்த முடியாது. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஷரத் என்கிற ஒரு இளைஞர் 10 வருஷமா சங்கீதா என்கிற ஒரு பெண்ணை காதலிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த பெண்ணிற்கும் எஸ்ஐ சூரியமூர்த்தி என்கிற ஒரு நபருக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டு இந்த விவகாரம் முதல் காதலர் சரத்குமாருக்கு தெரிஞ்சதுனால அவர் தற்கொலை பண்ணிட்டு குவைத்திலே இறந்து போயிருக்காரு. இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கேட்கும் போதே இந்த சம்பவத்துல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். மயிலாடுதுறை மாவட்டம் அருகே உள்ள தலைஞாயிறு அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த சரத் என்கின்ற சரத்குமார், இவர் குவைத் நாட்டில் டிரைவராக பணிபுரிகிறாரு. இதே அந்த பகுதியில் திருப்பங்கூர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்க சங்கீதா. இவங்க 2 பேருக்குள்ள 10 வருடமாக காதல் ஏற்பட்டு நல்ல மாதிரியாக தான் போயிட்டு இருந்திருக்கு. ஒன்றும் பெரிய ட்ரபிள் கிடையாது. இவர் சரத்குமார் என்ன பண்ணிட்டு இருக்காரு, வெளிநாட்டில் இருக்கக்குள்ள பணம்லாம் வீட்டுக்கெல்லாம் அனுப்புறதில்ல, அது அந்த நாட்டில் உள்ளவங்களே கூட வேலை பார்க்குறோம் சொல்லியிருக்காங்க. எல்லா பணத்தையும் சங்கீதாவுக்கு தான் அனுப்பியிருக்காங்க. டெய்லி இவங்க சந்தோஷமாக பேச வைக்க எடுக்க இந்த வாட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம், வருஷத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி தான் வருவாங்க வெளிநாட்டிலேருந்து வரக்குள்ள, இந்த வாட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த இடையில பார்த்தீங்கன்னா இவர் சரத்குமார் என்ன செஞ்சிருக்காரு, தனக்கு தானே வேணா வச்ச மாதிரி ஸ்கூட்டி பைக் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு. யார்? சங்கீதாவு. பாவம் பாவம்ல ஒரு வெயிலில் நடந்து போது வருது, ஒரு ஸ்கூட்டி பைக் வச்சுக்கணும். அந்த ஸ்கூட்டி பைக்கையும் அந்த பைக்கை எங்கே தொலைக்க விட்டுருச்சு. வண்டியும் காணா போச்சு. வண்டி காணா போனால் வைத்தீஸ்வரன் கோயில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க போயிருக்கு. வைத்தீஸ்வரன் கோயில் காவலில் புகார் கொடுக்கல சூரியமூர்த்தின்னு சொல்லி அங்கே எஸ்ஐ ஒருத்தர் இருந்திருக்காரு. அப்போ இந்த எஸ்ஐ இந்த பைக்கை கண்டுபிடிக்க ஸ்கூட்டியை தேடக்குள்ள இந்த கூட்டியோட பழக்கமாயிட்டவருக்கு. 2 பேரும் கொஞ்சம் நெருக்கமாகி அப்படியே போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படியே ட்ராவல் ஆயிடுச்சு, லவ் ஆயிடுச்சு. லவ் ஆனோன்னா இந்த பழைய லவர் இருக்காருல சரத்குமார், அது இந்த பழைய பேஷண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிட்டு புது பேஷண்ட்டை அட்மிட் பண்ணும் பாருல கமல் வசூல்ராஜ் MBBSல, பழைய காதலன் சரத்குமாரை டிஸ்சார்ஜ் பண்ணு, புது பேஷண்ட் புது லவர் சூரியமூர்த்தியை அட்மிட் பண்ணுன்னு சொல்லி அட்மிட் பண்ணிட்டோட நிறுத்தாம வீடியோ கால் பண்ணிருக்கு. இது வந்து கொடுமையின் உச்சம். அது ஒரு வீடியோ கால் பண்ணி இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்துக்கிட்டு ஒரு வீடியோ காலை பண்ணி அவன்கிட்ட பேசியிருக்காங்க. நீ இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாத, நான் இவரை தான் கட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி டாட்டா காமிச்சிருக்காங்க அவருக்கு. எப்படி இருந்திருக்கும் அந்த சூழ்நிலை? 10 வருஷம் காதல், பணம் வேற போயிட்டு கிட்டத்தட்ட 15 சவரன் நகை, கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்ச ரூபா பணம் எல்லாம் போயிட்டு வயிற்றுல வெயிலில் கடந்து சம்பாதிச்ச காசு எல்லாம் போனோன்னே காரை ஓட்டி ராத்திரி பகலாக காரை ஓட்டி சம்பாதிச்ச காசு போனோடனே என்ன இப்படி சொல்கிற, விளையாடுறியா? இல்லை உண்மைதான், நான் இவர் தான் கட்ட போடணும். சூரியமூர்த்தி மிரட்டியிருக்காப்புல, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, அந்தமாக வேலையை பார்த்தோம்னு இருக்கணும், நாங்கள் கல்யாணம் பண்ணி போகிறோம், நீ வேலையை பாரு, எனக்கு உங்களுக்கு லவ் ஆயிடுச்சு சங்கீதா அப்படின்னு சொல்லி, சங்கீதாவை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்கள் வேலையை பாருட்டுருக்காப்ப. அவன் அழுது புரண்டு அதுக்கு மாதிரி என்னமோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கான், எதுவுமே செட் ஆகலைன்னு அப்புறம் அங்கே இருந்து அவங்க அம்மாவுக்கு பொண்டிக்கிறான். அம்மா இந்த மாதிரி சங்கீதா ஏமாத்திட்டான்னு அழுதுகிட்டு ஒரு வாய்ஸ் நோட் இருக்கு பாருங்க, அழுதுகிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாமா, நான் வாழ பிடிக்கலமா, நான் சாவ போகிறேம்மா அப்படின்னே இறாங்கிறாங்க. அதெல்லாம் யாரும் கேட்குறதா இல்லைன்னொன்னே இவர் அங்கேயே தூக்க மாட்டி தற்கொலை செய்து கொள்கிறார் குவைத்திலே. அப்புறம் குவைத்திலேருந்து பாடியெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இங்கே ஊருக்கு வருது, சொந்த ஊரில் வந்தோன்னே அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை ஊர் மக்கள் சேர்ந்து சிறை பிடிச்சிட்டாங்க.
நாங்கள் அடக்கம் பண்ண விட மாட்டோம், பாடி இறக்க விட மாட்டோம், ரிசீவ் பண்ண மாட்டோம், நீங்கள் சங்கீதாவையும் சூரியமூர்த்தி கைது செஞ்சால் தான் நாங்கள் பாடியை வாங்குவோம்னு சொல்லி பயங்கரமாக பணத்தை வாங்காமல் பயங்கர போராட்டம் பண்ணியிருக்காங்க. உடனே தஞ்சை டிஐஜி ஜியால் ஷக் உடனே ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு. அவர் உடனே ஆயுதப்படைக்கு மாற்றுங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாரு. அப்போயும் போராட்ட ஓயில் ரொம்ப பிரச்சனை அதிகமானோன்னு மறுபடியும் அப்புறம் தஞ்சாவூர் டிஐஜி மறுபடியும் என்ன செய்கிறார், தஞ்சாவூருக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டு துறை நடவடிக்கை எடுக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்கிறோன்னு இருக்காங்க. அப்படியும் மக்கள் எப்படி ஒரு உயிர் போச்சு அக்கப்போருக்கணுன்னு சங்கீதா மேலே கேஸ் போட்டாலே போச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிரச்சனை. இரவு 7:30 மணி வரைக்கும் ரோட்டை மறைச்சி பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ 7:30 மணிக்கு பிரச்சனை பண்ணவங்கள பிரிவு 318B பிஎன்எஸ்எஸ் ஆக்டில் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இது சீட்டிங், யாரையாவது ஒருவரை மோசடி செய்து பணத்தையோ அல்லது பொருளையோ யாரிடமா இருந்து நகலாவோ ஏமாற்றி பெறுறதுக்கு பேர் இந்த வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்ட பிறகு விசாரணை முடிஞ்சு சங்கீதாவை கைது பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்ததின் பேரில் பாடியை வாங்கி பட்டவர்த்தியில் வந்து தகனம் பண்ணிட்டாங்கம்மா சரத்குமாரோட உடலை. எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய விஷயங்களை வந்து விளையாட்டாக எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 10 ஆண்டுகள் காதலிக்கிறீங்க, 10 வருஷம் காதலிச்சு பணம் காசையும் வாங்கிட்டீங்க. அது போக டாட்டா காமிச்சிட்டு வேற ஒருத்தர் ஒரு ஸ்கூட்டி பைக்கு வாங்க போகிறீங்க, அங்கே ஒருத்தர் உங்களை பிக்கப் பண்ணுறாருன்னா அவர் எத்தனை ஸ்கூட்டி பைக் இது மாதிரி பிக்கப் பண்ணியிருப்பாரு? சும்மா திங்க் பண்ணி பாருங்க. ஜஸ்ட்டு ஒரு 10 வருஷமாக உங்களுக்கு ரைட் லாயலாக இருந்த ஒருத்தனை உடனே தூக்கி எறிகிறீங்க. ஒரு பைக் எவ்வளோ வந்துட போகுது? 1 லட்சம் வருமா? 1 லட்சம் அனுப்ப சொல்லி இன்னொரு பைக் கூட வாங்கிட்டு போயிருக்கலாம். அது திருட்டு கேஸ் கொடுத்தீங்கன்னா பைக் ரெக்கவரி கொடுக்க தான் போகிறாங்க. அங்கே நீங்கள் பிக்கப் பண்ணிவிட்டு அவனை கழட்டி விட்றீங்கன்னா அது எவ்வளோ பெரிய உங்களோட மனநிலையை காட்டுது. கேட்டா சார் இப்படி மாறிட்டாங்களே சார் பெண்கள். டோட்டலாகவே மாற்றமாக தான் இருக்குது. இப்போ ரொம்ப கேஷுவல் ஆகிட்டுமா எல்லாமே. அன்பு பாசம் இந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இப்போ இடமே இல்லை. தினம் பார்த்துட்டு தான் இருக்கோம். கள்ளக்காதலுக்கா பிள்ளையே கொலை பண்றாங்க. நீங்க பெண்களை திட்டும் போதெல்லாம் கோவம் வரும் சார். இவர் என்ன பெண்களே ப்ளேம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. நேத்து கூட எனக்கு சாபம் விட்டு போனீங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் பொம்பளையே திட்டுறீங்க அப்படின்னு. எப்படி இருக்கு? ஆனா இப்ப செய்திகள்ல பார்க்கும்போது பெண்ணா இருந்து எனக்கே ரொம்ப கோவம் வருது சார். என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு. இந்த கோவத்தை உண்டு பண்றதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் பொம்பளைங்களை திட்டிகிட்டே இருந்தேன். எனக்கு கூட பொம்பளைங்க எதிரி கிடையாது. என்ன பெத்தவளே ஒரு தாய் தான். ஆனா ஒரு தாய் ஒரு நாய் வேலையை பார்த்தா திட்டாம இருக்க முடியுமா? ஒரு தாய் 2 குழந்தைகளை கொலை பண்ணி பேய் வேலை பார்க்குற அபிராமி நான் எப்படி திட்டாம இருக்கணும்னு சொல்றீங்க? நான் நல்லா திட்டுவேன். உங்களுக்கு ஒரு டெசிக்னேஷனோட நீங்க நடந்துக்கங்க. உங்களை எல்லாம் மதிப்போம், மரியாதை கொடுப்போம், எல்லாரும் மதிப்பாங்க, மெச்சுவாங்க. கரெக்டு தானே? ஒரு டாக் ஷோவில் வந்து ஒரு பொண்ணு சொல்லுது, தாலி கட்டிக்காமே நாங்கள் இருப்போம் அப்படிங்குது. அந்த அம்மா ஒன்று நல்லா அதோட பொண்ணு அந்த இதில் உட்காந்துருக்குது. ஐ திங்க் கருப்பழனியப்ப நடத்துதுன்னு நினைக்கிறேன். தாலி கட்டிக்க உன்னை என்ன ஒருவனுக்கு ஒருத்தி அப்படியெல்லாம் நான் பேசலையே, தாலி கட்டிக்கிட்டு வாழு, உன்னை எல்லாரும் மெச்சுவாங்கன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும். அது அப்போ தான் அவர் சொல்லுவார், அவருடைய பொண்ணை கண்டிக்கிற அதே தோரணையில் அந்த அம்மாவில் எல்லாரையும் கண்டிக்க முடிஞ்சுது. காரணம் அந்த ஹானஸ்ட்னஸ். தாலி கட்டி அவன் குடும்பம் நடந்ததோட ஹானஸ்ட்னஸில் தான் பொண்ணை கண்டிக்கிற அளவுக்கு அதே அளவுக்கு அவனையும் கண்டிக்க முடிஞ்சுது. அதுதான் இதில் விஷயம். அந்த ஒரு ஹானஸ்ட்னஸ், இந்த 10 வருஷம் கேப்பு, இந்த 10 வருஷம் லவ், இதுவே எனக்கு ஒரு தவறான லாஜிக். எல்லாரும் செட்டில் ஆகிட்டு கல்யாணம், செட்டில் ஆகிட்டு எப்போங்க செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணுறது? செட்டிலே ஆகாதுங்க மனித வாழ்க்கை. உண்மை சார், உண்மை. 100 கோடி கொடுத்தா இப்போ நான் செட்டில் ஆகிடுவேனா? இல்லை, அது ஒரு 1000 கோடி ஆகட்டும், அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு. இதுதான் மனநிலை, மனித மனநிலை இதுதானே. 100 கோடி கொடுத்தா கூட நம்ம செட்டில் ஆகாது. எல்லாரோட மைண்ட் செட்டும் அப்படிதான். ஒரு ஒரு ஆசைக்கு அளவே இல்லை. புத்தர் தான் சொல்லுவார், ஆசையே துன்பத்திற்கு காரணம். உண்மையாகவே சொல்கிறேன், ஆசை துன்பத்திற்கு காரணம் தான். இங்கே வந்து உங்களுக்காக வெளிநாட்டில் வெளியூரில் உங்கள் புருஷன் இல்லை உங்கள் லவ்வர், உங்கள் அண்ணன், ஏன் அண்ணனை விடுறீங்க? உங்கள் அண்ணன், உங்கள் அப்பா எல்லாம் அங்கே தலைகீழாக ரெண்டு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா. 100 மாடி கட்டிடத்தில் இடுப்பில் ஒரு ரோப்பு போட்டு மிஸ் ஆனால் அவ்வளோதான், ஒரு பீஸ் கூட கிடைக்காது. பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்துக்கிட்டு லாரி ஓட்டிக்கிட்டு பஸ்ஸு ஓட்டிக்கிட்டு அங்கே ஷிப் யார்டுன்னு சொல்லுவாங்க. கப்பலுக்குள்ள நிலக்கரி இருக்கலாமா, அதை மிஷின் எடுத்துரும், பெருவாரியான மிஷின் எடுத்துரும். கப்பல்லாம் இவ்வளோ நினச்சிக்காதீங்க. ஒரு வீடு பெருசு இருக்கும் தொட்டி, அதுக்குள்ளே ஒரு வாட்டி நீங்கள் கீழே இறங்கணும். இறக்கிறதுக்கெல்லாம் லிஃப்டெல்லாம் கிடையாது, கயிறு கட்டி படி போட்டிருப்பாங்க. அதில் இறங்கி அந்த மிச்சம் மீதி கிடக்கிற நிலக்கரி எல்லாத்தையும் கூட்டி டப்பாவில் வச்சா மறுபடியும் மேலே ஏற்றும். அதை இதுதான் வேலை. யூரின் வந்தாலும் அதிலே அடிச்சிக்க வேண்டியதுதான். ஓகே, சாப்பாடு வந்து கட்டி இறக்குவாங்க. ஏன்னா மேலே ஏறிட்டு கீழே இறங்க முடியாது. கற்பனை பண்ணி பாரு, சிம்பிளாக நான் சொல்கிறது, ஜஸ்ட் இமேஜின். இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. ஒரு வாட்டி சாப்பாட்டுக்கு மேலே ஏறிட்டு இறங்க முடியாது, மறுபடியும் டயர்டாகிடுவோம். டோட்டலாக எல்லாத்தையும் அள்ளு மூச்சை ஆக்சிஜன் குறைவாக இருக்கும். வெட்டிலேட்டர் போட்டிருப்பாங்க, வெளிலேருந்து எக்ஸாஸ்டர் போட்டிருப்பாங்க கப்பலில், ஏன்னா மூச்சு காற்று வராதுன்னு. செத்து போனாலும் போனது தான் சஃபகேஷனில். நிலக்கரியெல்லாம் அள்ளி உள்ளே வச்சு மறுபடியும் சாயந்தரம் மேலே ஏறணும். சாயந்தரம் 5 மணி மேலே ஏறி அதுலேருந்து வண்டியில் ஏற்றி கிட்டத்தட்ட வேலை செஞ்ச நேரம் அளவுக்கு உங்களை வந்து உங்கள் தங்கியிருக்க இடத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. அதில் வண்டிகள் ஆக்சிடெண்ட்டாக எத்தனையோ லேபர்கள் செத்து போயிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் சம்பாரிச்சு தான் காசு வருது. அந்த காசு உங்கள் அண்ணன் அனுப்பியிருந்தானே, உங்கள் அப்பா அனுப்பியிருந்தானே,
அந்த காசை அக்கிரமத்துக்கு செலவு பண்ணுறது. நான் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களே பார்த்துருக்கேன். வெளிநாட்டில் அப்பாவை யாரும் இருந்தால் அந்த பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸே நல்லாயிருக்கும், சென்ட் வாசம் அடிக்கும், கொஞ்சம் ஜிலு ஜிலுன்னு சட்டையெல்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம ஜிலு ஜிலுன்னு இருக்காங்க, ரொம்ப வெந்துக்கிட்டு இருக்காங்க வெயிலில். ராத்திரி பகல் இவர் டிரைவர் சரத்குமார் வண்டி ஓட்டியிருப்பான்ல, வண்டி ஓட்டி அந்த காசை மிச்சம் பண்ணி அனுப்பி டோட்டலாக காசை விடுங்க, அவன் காசெல்லாம் பெருசாக எடுத்துருக்க மாட்டான். உனக்காண்டி 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 செஞ்சு கடைசியாக நீ ஒன்றுமே இல்லைன்னா எப்படி இருக்கும்? அந்த ஆடியோல கூட அதான் சொல்லியிருந்தாரு, எனக்கே வீடியோ கால் பண்ணி இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு காட்டுறா. எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். வேற எதுவும் காரணம் கூட அந்த பொண்ணு சொல்லியிருக்கலாம், எங்கள் வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, நீ சம்பாதிச்ச காசை கூட இந்த போலீஸ்காரன்ட்ட வாங்கி கொடுக்க வேண்டியது எஸ்ஐட்ட, நான் நகையெல்லாம் கொடுத்துட்றேன், படத்தெல்லாம் கொடுத்துறேன், ஆளை விட்டுருன்னு சொல்லி கூட சொல்லி பார்த்துருக்கலாம். கொஞ்சம் மனசு காம்ப்ரமைஸ் ஆகிருக்கும். உயிர் போயிருக்கு, அதில் நீ உயிர் போயிட்டம்மா, ஒரு குடும்பத்துக்கு உயிர் போயிட்ட. 10 வருஷம் சம்பாதிச்சு அந்த குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லை, எல்லாம் போயிட்டு. நானும் இளைஞர்கள்னு சொல்கிறேன், எவ்வளையும் நம்பி பணத்தையெல்லாம் எதுக்கு அனுப்புறீங்க? முதல்ல நான் கேட்குறேன், உனக்கு அறிவே கிடையாதா? பணத்தையெல்லாம் அனுப்பாத. நீ வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவுக்கே அனுப்பாத. உனக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சு, இந்தியாவில் என்ஆர்ஐ அக்கௌண்ட் இப்போ எல்லா பேங்க்லையும் ஓப்பன் பண்ணிட்டான். அக்கௌண்ட் வச்சு அதில் பணத்தை பத்திரமா வச்சுக்கோ, வந்து அப்புறம் எடுத்துக்கூட அம்மா அப்பாவுக்கு செலவுக்கு மட்டும் அனுப்பு. மாதம் மாதம் செலவு இருக்குல்ல, குடும்ப செலவு இருக்குல்ல, 5000 10,000 அதை அனுப்பு. பாய் காசு நீ உனக்கு சேமித்து வச்சுக்கோ. இந்த ஒரு படத்தில் கலவாணி படத்தில் கூட சொல்லுவாங்க, அவங்க அப்பா போன் அடிப்பார், போனெல்லாம் உடஞ்சிருக்கும், இப்படி ஒட்டி வச்சு பேசும் சரண்யா, சும்மா தெருக்க மீனை போட்டு குழம்பு வச்சேன், மாடு அனுப்ப காசு அனுப்புறேன்னே. அப்போ கூட இவங்களோட ப்ரேயர் என்ன? மாடுவா காசு வேணும், ஆடுவா காசு வேணும், இதுதான் கேட்பாங்க. லட்சமாக அனுப்புவார், பார்த்தா வீடு மணியாசி பண்ணி கிடக்காது. கோவப்படுவார்ல இளவரசு வந்து, ஏன்டி துபாயில் உழைச்சி காசு எங்கடி எல்லாம் எங்கடி போச்சு, தூக்கு மாட்டிக்கிற மாதிரி நடிக்கும் சரண்யா. அது வேடிக்கைக்கு அந்த படம் இருந்துச்சு. ரியாலிட்டி என்ன? கஷ்டப்பட்டு அனுப்பின காசை இங்கே அந்த விமல் வந்து கண்டபடி குடிச்சிக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு போயிடுவார்ல. அப்போ அந்த உழைப்பு என்ன ஆகுது? நான் இன்னமும் சொல்லுவேம்மா, நான் 60 வயசு வரைக்கும் வயத்தை கட்டி வாயை கட்டி சம்பாரித்து என் பிள்ளைகளுக்கு கொடுத்து, என் பிள்ளைகள் நாளைக்கு ஊதாரியாவோ சூதாரியாவோ காசெல்லாம் அழிச்சுதுன்னா என் 60 ஆண்டுகள் உழைப்புக்கு என்னம்மா இங்கே மரியாதை இருக்குது? தேவையில்லைல்ல. திறமையான பிள்ளைக்கு சேர்க்க வேண்டியதில்லை, திறமையற்ற பிள்ளைக்கு சேர்த்தும் பிரயோஜனம் இல்லை. அவங்கவுங்க பார்த்துக்க வேண்டியதுதான். வெளிநாட்டில் இருக்க நீங்கள் லவ்வருக்கு அதை செஞ்சு இது செய்யாதீங்கிற. எதுக்கு செய்கிறீங்க? செஞ்சால் இந்த மாதிரி தான் ஆகும். நல்லா மினிக்கிட்டு 10 வருஷம் சுற்றி இருக்குமா சங்கீதா சைவமா, அவன் பொண்டாட்டி சங்கீதா சைவமாக இருந்தானே அசைவமாக இருந்தான்னு வடிவேலு சொல்லுவாங்கல்ல, டே அது ஹோட்டல் பேர்றாட்டு சங்கீதா அப்படின்னு சங்கு ஊதிட்டப்ப சங்கு ஊதிட்டோமா. அப்போ இதில் மாறல்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? நீ 10 வருஷம் முதல்ல எடுத்தது தப்பு. சார், கணவன்மார்கள் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கார் ஓட்டியோ இல்ல கக்கூஸ் கழுவியோ கூட வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுறாங்க சார். ஆனா எல்லாரையும் சொல்லல, சில மனைவிகள் நீங்க என்ன பண்றாங்கன்னா அஃபேர் வச்சுக்கிறது, கள்ளக்காதல் வச்சுக்கிறதுன்னு இருக்காங்க. கணவருக்கே தெரியாமையும் இதை பாத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும் போதே ஒரு மாதிரி என்ன சார் எங்கதான் போகுது நாடு அப்படின்ற மாதிரி இருக்கே சார். இது நீங்க கேட்டதோடு பதில் சொல்றேன். கண்கூடா எனக்கே தெரியும் சில விஷயங்கள். அதாவது கணவன் ஃப்ளைட் ஏறிட்டான்னா ஒருபோதும் அவன் வரமாட்டாங்கிறது தெரிஞ்ச உண்மை. வர்றது அவன் எப்பயாவது 10 நாள் 5 நாள் லீவில் வருவான். தைரியமா தப்பு பண்ணலாம். உன் வீட்டுக்கு என்ட்ரியே கிடையாது உனக்கு. எப்போ வேணா போகலாம், எப்போ வேணா வராது. பட்டவர்த்தமாக பகல்லே போகிறாங்கம்மா. அது என்னன்னா, அவன் லீவில் வர்றான் பற்றி 5 நாள் 10 நாள். அப்போ வந்து அந்த அதாவது மாமியா, அந்த கணவனுடைய அம்மா, அவங்க கூட சொல்ல மாட்டாங்க. உள்ளே வர்றதே எப்பயாவது வர்றான், சண்டை வம்பாயி ஏதாவது மருந்து குடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டு சொல்கிறது இல்லை. இது சில இடங்கள் நடக்குது, எல்லாரையும் சொல்லலை. எவ்வளோ டெடிக்கேட்டட் ஒய்ஃபெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சில பேர் அங்கே போய் ஃப்ளைட் ஏறிட்டாடா, ஏறின அந்த டிரைவரே வச்சுருக்காங்க, கொண்டு போய் ஏற்றி விட்றான். நம்ம ஃப்ளைட்டில் அங்கே ஏற்றியாச்சு, ஃப்ளைட் ஏறியாச்சு, அவன் வரக்குள்ளேயே சரக்கு இருக்கலாம். இப்போ ரீசெண்டாக இங்கே ஒரு கேஸ் டீல் பண்ணேன், இங்கே தான் சென்னையில் தான், வெளியூர்லாம் இல்லை. அவனே வந்து சரக்கு இருக்குது, சாப்பாடு பண்ணலாம் வாங்கிட்டு அன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு போகிறான். ஆனால் ஊரில் இருக்குள்ள அண்ணன்னு சொல்லி அவன் கூடவே இருக்கான். யார் கூட? அவன் வெளிநாட்டுக்கு வந்தான் இல்லையா, ஏர்போர்ட்டில் வந்ததுலேருந்து அவன் கூடவே திருட்டு பயிரில் வருவான்ல, அவன் கூடவே இருந்து. மனசாட்சி உறுத்தாதா சரி உங்களுக்கு? உறுத்தலையே மனசாட்சின்னு ஒன்று இருந்தா தானே. எவ்வளோ இல்லீகல் அஃபேர்ஸ் பிரச்சனை தெரியுமா இப்போ நடக்குது. கோர்ட்டுக்கு இதே வேலை முசராமா, இவங்க இதே வேலை பண்ணிட்டு இருப்பாங்க, இதை உட்காந்து வச்சு விசாரிச்சுட்டே இருப்பாங்களா? இதே தானா? எவ்வளோ ஆக்கப்பூர்வமாக பண்ண வேண்டிய நீதிமன்றத்தை இதே தான் வேலை, போலீஸ் ஸ்டேஷனில் இதே தான் வேலை. என்ன என்கிட்ட ஒரு வெளிநாடு போன ஒருத்தர் சொன்னார், நான் என் மனைவிட்ட சத்தியம் வாங்கினேன் தம்பி, நான் வெளிநாடு போகிறேன், நீ எதாவது தப்பு பண்ணக்கூடாது சத்தியம். டேய் வெக்க கண்டவனே, அதே மாதிரி அவளும் சத்தியம் வாங்கினா, நீ சிங்கப்பூர் மலேசியா அங்கே போய் நீ தப்பு பண்ணக்கூடாது எவளோடன்னு. 2 பேரும் சத்திய பிரமாணம் எடுத்தோம் அப்படின்னு. ஆனால் 2 பேரும் நடக்கலை, எனக்கு தெரியும். 2 பேரும் நடக்கலை. அது அரச புரசலாக ஒரு செய்திகள்லாம் வந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ இப்போ இதுதான். இப்போ வெளிநாடு போயிருக்கோம், நம்ம காசு எங்கேயும் அவங்க ஈஸியாக சம்பாதிக்கிறாங்கன்னு இவங்க நினைக்கிறதே தப்பு. அப்படி இல்லை.
அங்கே ரத்தத்தை முறிச்சு சம்பாரித்து 60 வயசு வரைக்கும் உழைச்சி கடைசியாக சுகர் வந்துடுது, அவங்களுக்கு தலைமயிர் கொட்டி போயிடுது. பாஸ்போர்ட்டில் பார்த்தா கெர்லிங் கேராக இருக்குது, பிறகு பார்த்தா வழுக்க தலையாக இருக்குது. இமிக்ரேஷனில் பார்ப்பா, ஒட்டை இது என்ன இப்படி இருக்கு? நோ ஐஎம் 20 years பேக் மை ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். ஆனால் இங்கே அவங்க அப்படி இல்லை, செல்வ சீமாண்டமாக வாழ்கிறாங்க. தப்பு பண்ணுறது ஒரு பக்கம், காசை அழிக்கிறது. ஒரு மர்டர் இருந்துச்சுமா, இது புருஷன் வெளிநாட்டில் இருந்தான், இந்த பொண்டாட்டி ஒரு கள்ளக்காதலை நகை பணத்தை எல்லாம் கொடுத்துருச்சு அள்ளி அவன் அடை வச்சு ஜாலியாக சுத்தான். பொருள் சிங்கமொழி ஒரு படத்தில் சொல்லுவார்ல, உள்ளே வாங்க உங்களை நல்லா பார்த்துக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி. இவர் சிங்கமுத்து கடைசியாக புருஷன் வரக்குள்ள எல்லா நகையும் வேணும்ல, கணக்கு கொடுக்கணும்ல, எல்லாத்தையும் கொடுன்னு டைட் பண்ணணும்னு அவன் கொடுக்க மாட்டான். தர்றன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்லி விடிய என்ஜாய் பண்ணிட்டு கண்டமாக வெட்டி பணமட்டைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? பணமட்டை பார்த்துருக்கியா? இங்கே பணமட்டை அதை வெட்டி போட்டு போயிட்டாங்கம்மா. அந்த பொம்பளை மேலே செத்து போச்சு. இல்லீகல் அஃபேர்ஸ் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல விஷயத்தில் முடியாது. அது ஒரு மாறல் இம்மாறல் தப்பாக தான் முடியும். நமக்காக யாரோ ஈஸியாக சம்பாரிச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த காசை உதாசீனப்படுத்த முடியாது. எல்லாரும் சொல்கிறேன், நான் உழைச்சிட்டு போகிறதும் கஷ்டப்பட்டு தான் போகிறேன். எல்லாரும் இப்போ நீங்கள் உழைக்கிறது எல்லாரும் கஷ்டம் தானே. அதனால் ஒரு கணவனும் தன் குடும்பத்திற்காக மெழுகுவர்த்தியாக இருக்கிறார். அதை புரிந்து குடும்பம் நடத்துங்கள். உங்களை காதலிப்பவன் உங்களை நேசித்ததற்காகவே இன்று உயிரை விட்டிருக்கிறார். நீங்கள் இன்று உயிரோடு தான் உள்ளீர்கள். ஆனால் இந்த பாவம், இந்த குற்ற உணர்வு உங்களுக்கு இருந்தால் உங்கள் வாழ்வையே அழித்துவிடும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நிச்சயமா சார், இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் குறித்து சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி.